ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஒரு லேடி எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் ட்ரை பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் கிட்ட போராடி, ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அவங்கக்கிட்ட எந்த வசதியும் இல்ல. இது இதுக்காக கொலாட்ரல் குடுக்கறதுக்கு வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்ட் கிடையாது. 2 குழந்தைகளோட தனியா கஷ்டப்பட்டவங்க அவங்க. அதனால கடைசியில அவங்க எப்படியோ போராடி இந்த லோன எடுத்துட்டாங்க. ரொம்ப லோன் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் ரொம்ப பயந்தாங்க. என்னால இந்த லோன திருப்பி கட்ட முடியுமா? பிஸ்னஸ் நல்லா போகுமா? ஆ ரொம்ப தெரியாம வ அகலக்கால் வச்சுட்டேனா? அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பி குழம்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், "நீங்க வந்து ஏதோ ஒரு ரிஸ்க்க லைஃப்ல எடுக்கணும்னு நெனச்சீங்க. அது இத எடுத்துட்டீங்க. நல்லா போகும்னு நம்புங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யுங்க. ஏன் இது வந்து தோத்து போகும் அப்படின்னு நீங்களாவே நெனச்சுக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இல்ல, நான் லைஃப்ல நெறைய பிரச்சனைகள பார்த்துட்டேன். ஆகையினால எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு. நான் சொன்னேன், "பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். நீங்க தைரியமா இத எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது, அதே நம்பிக்கையோட தொடர்ந்து நீங்க வேலை செய்யுங்க. உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் அந்த வேலையில நீங்க போடுங்க. நீங்க கண்டிப்பா இதில ஜெயிப்பீங்கங்கிற நம்பிக்கையோட வேலை செய்யுங்க. யாராவது உங்கள இல்ல, இல்ல இதெல்லாம் உங்களுக்கு சரிப்படாது, தனி ஆளா நீங்க செய்ய முடியாது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கூட, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய வேலையில மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னேன். பல நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வந்துரும். ஒரு விஷயத்த எடுப்போம், எக்ஸாம் எழுத போறோமோ, இல்ல வேலைக்கு போறோமோ, அல்லது திருமண வாழ்க்கையோ, ஊருக்கு போறோமா, இல்ல சொத்து வாங்குறோமா, வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துலயும் ஒரு கொஸ்டின் வரும். "இது சரியா போயிடுமா? நம்ம சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது?" அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்படி நேரங்கள்ல எல்லாம் நாமளே சரி பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா, சக்சஸோ, ஃபெயிலியரோ அத நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சக்சஸ் தான் நம்ம வாழ்க்கையுடைய மோட்டிவ். அதுக்காக தான் நாம லைஃப்ல வேலை செய்றோம். ஸோ, அதுக்கான அவ்வளவு முயற்சிகளையும் நாம போடுவோம். சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் நாம இந்த வேலைய செய்றோம் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்குவோம். மத்தவங்க நம்மள மோட்டிவேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. அத யாரும் செய்ய மாட்டாங்க. சர்வசாதாரணமா சொல்லுவாங்க, "உன்னாலலாம் இது முடியுமா?" அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆகையினால எப்பவுமே உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களுடைய வெற்றி உங்களுக்கு தான் முதல்ல முக்கியம். வேற யாருக்குமே கிடையாது. உங்கள ப்ரூவ் பண்ண வேண்டியதும், உங்களுக்கு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், நிறைவையும் கொடுக்க வேண்டியது உங்களோட வெற்றி. ஸோ, அதுக்காக நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி பண்ண முடியுமோ, அத பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க செய்யுங்க. கண்டிப்பா சக்சஸ நீங்க மீட் பண்ணுவீங்க.